பாராளுமன்றத்தில் வைத்து பேசாம, சட்டசபையில வச்சு பேசாம, மக்கள் மன்றத்துல வச்சு பேசாம, எதுவுமே செய்யாம, சத்தம் போடாம நம்முடைய ஜனாதிபதி அவர்கள் இதுல கையெழுத்து போட்டு விட்டார். நாட்டு ஒற்றுமைக்காக இந்தியையும், நம் நாட்டினுடைய அற்புதமான பண்பாட்டிற்காக சமஸ்கிருதத்தையும் நாம் படிக்க வைக்க வேண்டும் என்று சொல்லி, ஒரே கல்லுல 1 இல்ல 2 இல்லைன்னா 3 மாங்காய் அடிக்கப்படும். தமிழினுடைய ஓலைச்சுவடிகளை எல்லாம் கொளுத்துனது யாரு? தூக்கி கடல்ல எரிஞ்சது யாரு? குளத்துல எரிஞ்சது யாரு? வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அவற்றை அழித்தது யார்? சரி, இந்த சமஸ்கிருதத்தை படிச்சா எங்க ஆளுங்களை, தலித்துகளை, எங்க ஆளுங்களை, சாதாரண மக்களை அது நீ கோயில்களை வைக்கீங்க. என்சிஆர்டி புக்கை விட உயர்ந்தது எதுவும் இல்ல. என்சிஆர்டி புக்கெல்லாம் எல்லாரும் வச்சுக்கோங்க. வேணும்னா லோக்கல் பிளேவர் வேணும்னு நினைச்சீங்கன்னா உங்க ஊர்ல நீங்க எழுதின புக்கை துணை பாடமா வச்சுக்கலாம் அப்படின்னு நமக்கு ஒரு பெரிய ஒரு பிச்சையை தூக்கி போடுறோம். நம்ம அரசை பத்தி தெரியும்ல, பாவம் 2 மொழி கொள்கைன்னு சொல்றதுக்கே ரொம்ப டென்ஷன். இது இன்னும் அப்படியே போயிட்டு இருக்கு. இது எப்படி வரப்போகுதுங்கிறத பொறுத்து பார்ப்போம். பிரதமர் தன்னடையில் கல்வியை முடிவு செய்கின்ற மத்திய அரசினுடைய எதாட்சி அதிகாரத்துக்கு நாம் முடிவு கட்ட வேண்டும். என்ன சரத்து சேர்க்கப்பட்டுள்ளது என்பதிலிருந்து நாம் தொடங்க வேண்டும். In our constitution, the Article 1 Fundamental Law of Education என்ன சொல்கிறது? 1, இந்திய கல்வி குழந்தைகளின் உரிமை. சுதந்திரம் பெற்று 10 ஆண்டுகளுக்குள் இது எல்லா குழந்தைகளையும் அடைய வைப்பது அரசின் கடமை. எனவே இந்திய கல்வி என்பது விலை கொடுத்து வாங்கும் பண்டம் அல்ல. 1. 2வது விஷயம், நம்முடைய நாட்டினுடைய கல்வி மத சார்பற்ற அனைத்து மதங்களையும் மதிக்கின்ற, அதை உள்ளடக்கிய ஒரு கல்வி. இதிலே தனிப்பட்ட ஒரு மதத்திற்கோ, ஒரு குழுவிற்கோ, ஒரு பகுதிக்கோ மேலாண்மை செலுத்துவதற்கு இடமில்லை என்று நம்முடைய அரசியல் சட்டத்தின் ஃபண்டமெண்டல் லா ஆஃப் எஜுகேஷன் ஆர்டிகல் 1 சொல்கிறது. சமூக நீதி, நியாயம் நிலைநாட்டுகின்ற சோசியல் பர்சனாலிட்டிஸை உருவாக்குவதுதான் நம் நாட்டு கல்வியின் நோக்கம் என்று சொல்கிறது. விடுதலை, உரிமைகள், சம அளவிலான உரிமைகள், இவற்றை பேணுகின்ற, உழைப்பை கொண்டாடுகின்ற பிரஜைகளை உருவாக்குவதுதான் நம் கல்வியின் நோக்கம் என்று சொல்கிறது. மதங்களை கடந்து, சாதிகளை கடந்து நம் நாட்டினுடைய ஒட்டுமொத்த இந்தியாவின் வளர்ச்சிக்காக பாடுபடுகின்ற, இந்த வளர்ச்சியை நோக்கி நடைபோடுகின்ற ஒன்றுபட்ட சமூகத்தை உருவாக்குகின்றதுதான் நம் கல்வியின் நோக்கம் என்று சொல்றது. இப்படிப்பட்ட நோக்கத்தின் அடிப்படையில் கல்வி கொள்கைகள் நம் நாட்டில் உருவாக்கப்பட்டன. இப்போது வந்திருக்கிற இந்த கல்விக் கொள்கை இப்படிப்பட்ட உயர்ந்த நோக்கங்களின் அடிப்படையில் தயாரிக்கப்பட்டிருக்கிறதா என்று கேட்டால் நாம உடனடியாக சொல்ல வேண்டிய பதில் இல்லை. இந்த கல்விக் கொள்கையினுடைய நோக்கம் என்ன? நாம் ஏற்கனவே எத்தனை விஷயங்களுக்காக போராடி கொண்டிருக்கிறோம் என்பதை தர்வேஸ் மிக அழகாக குறிப்பிட்டார். கசாலி மீரான் பல ஆண்டுகளாக என்னோடு தொடர்பில் இருக்கிறார். நான் என்னுடைய பின்தளத்திலே இஸ்லாமிய தோழமை அமைப்புகளோடு சேர்ந்து உழைக்கிறவன். நான் ஜமால் முஹம்மது கல்லூரியில் தான் கல்வி கற்றேன். சாகித்ய அகாடமி விருது பெற்ற பொழுது சாகித்ய அகாடமி பரிசு கொடுக்கிற நிகழ்விலே அகாடமிக்காரர்கள் அவர்கள் குறிப்பிட்டார்கள், ஜமாலில் இருந்து வந்து இந்த விருதை பெறுகின்ற 3வது மனிதர் ஆயிஷா நடராஜன் என்று சொன்னார். எனவே தர்வஸ் குறிப்பிடுகின்றார், நாம் போராட வேண்டியது தனியார் மய கல்வியை எதிர்த்து போராட வேண்டியதாக இருக்கிறது. நாம் ஆர்டிஐயில் குழந்தைகளுக்கான இடத்தை பெற்றுக் கொடுப்பதை ஆதரித்து போராட வேண்டியது. அந்த பிரம்மாண்ட போராட்டம் இருக்கிறதே, அதிலே பல்கலைக்கழகங்கள் அரசு நிர்ணயித்த ஒரு தொகையை பெறாமல் ஏமாற்றுகிறார்கள். இதை எதிர்த்தும் நாம் போராட வேண்டியிருக்கிறது என்று சொன்னார். ஏற்கனவே மிக துரித கதியில் தனியார் மயம் வந்து கொடுக்கிறது. அரசாங்கத்தினுடைய பங்களிப்பு சரிந்து கொண்டே இருக்கிறது. பள்ளி கல்வியில் 45.6% தனியார் வந்து விட்டார்கள்.
இதிலே நான் 21.2% இருக்கும் எய்டட் ஸ்கூலை சேர்க்கவில்லை. டெக்னோ எஜுகேஷன் என்கிற கல்லூரி கல்விக்குள் நான் நுழைய வேண்டியதில்லை. ஏனென்றால் இன்றைய தலைப்பு நமக்கு அது அல்ல. பள்ளி கல்விதான் இன்றைய தலைப்பு. தனி நபர் பள்ளி கல்விக்காக செலவு செய்கிற தொகை இருக்கிறதே, அது 2014 மோடி ஆட்சிக்கு வந்ததிலிருந்து 2019க்குள் 52% அதிகரித்து விட்டது என்று அமர்த்தியா சென் போன்ற பெரும் தலைவர்கள் கவலையோடு குறிப்பிடுகிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நம் கல்விக் கொள்கை வந்திருக்கிறது. 2013 92% பேர் நம் நாட்டில் பள்ளிக்கு சென்றார்கள். நாம் டிராப் அவுட்டை அவ்வளவு குறைத்திருந்தோம். ஆனால் இன்றைக்கு 2019 நம் நாட்டில் வெளியில் சொல்லப்படாத 36% குழந்தைகள் சாதாரண பள்ளி நாளில் பள்ளிக்கு வெளியில் இருக்கிறார். இப்ப கொரோனா வந்து விட்டது. இந்த சூழலில் குழந்தைகளுக்கு எப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறார்? காய்கறி கடைகளில் அப்பா அம்மாவுக்கு உதவுகிறேன் என்று சைல்டு லேபர் செய்து கொண்டிருக்கிறார். பொட்டலம் மடித்து தருகின்ற ஹோட்டல் கடைகளில் அவர்களை பார்த்தாலே பயமா இருக்கிறது. இப்படி நமக்கு டிராப் அவுட்ஸ் இப்போது பன்மடங்கு அதிகரிக்கப்பட்டது. இந்த சூழ்நிலையில் வெளிவருகின்ற ஒரு கல்விக் கொள்கை எப்படி இருக்கிறது? இதையெல்லாம் கருத்தில் கொண்டு நான் பார்க்கிறேன். எனக்கு ஒரு கல்விக் கொள்கையை எப்படி வாசிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தவர் மரியாதைக்குரிய என் ஆசிரியர் ஆத்திரேயர். திருச்சியில் நான் படித்துக் கொண்டிருந்த பொழுது அப்போது ராஜீவ்காந்தியினுடைய கல்விக் கொள்கையை எதிர்த்து நான் கடுமையாக போராட வேண்டும். சாலையில் விழுந்து உருண்டு உறுதி பறக்க நான் போராடி இருக்கிறேன். நம்முடைய அற்புதமான அந்த கல்லூரி நாட்டை நான் நினைத்து வடபொன்னை தென்பொன்னை பாலாறு இந்த நாட்டினுடைய கல்விக் கொள்கையில் கோளாறு என்று நாங்கள் முழக்கம் எழுப்பியிருக்கிறோம். ஒரு கல்விக் கொள்கை எப்படி இருக்கும் தெரியுமா? அதை வாசிக்கும் போது தேனாரும் பாலாரும் ஓடிக்கொண்டிருக்கும். அப்படித்தான் இதுவும் இருக்கிறது. மிக மிக இனிப்பாக இருக்கிறது. வாசிக்க வாசிக்க அழகா இவ்வளவு அழகாக இருக்கிறதே என்று நாம் அசந்து போகும் அளவிற்கு அதை கொடுத்திருக்கிறார். ஆனால் ஒரு கல்விக் கொள்கையை வாசிக்கிற பொழுது இருப்பதிலேயே உயர்ந்தபட்ச பவர்ஃபுல் அமைப்பு எது என்பதை தான் முதலில் பார்க்க வேண்டும் என்று எனக்கு ஆத்திரையா சொல்லுகிறது. எனக்கு என்னுடைய கல்லூரியினுடைய மாபெரும் அறிஞர் மன்சூர் அலி சொல்லுகிறது. எனவே அந்த அடிப்படையில் நான் அணுகுகின்றேன். தோழர்களே, அதனால் நான் சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வேன். இந்த கல்விக் கொள்கை எதற்காக கொண்டு வரப்பட்டிருக்கிறது தெரியுமா? கல்விக்காக கொண்டு வரப்படவில்லை. இது சொல்கிறது, இந்த கல்விக் கொள்கை இவ்வளவு நாள் வரையில் நாம் அனைவருக்கும் கல்வி கொடுக்க வேண்டும் என்றே ஒரு முழக்கத்தை வைத்துக் கொண்டு 75 ஆண்டுகளை கழித்து விட்டோம். 74 ஆண்டுகளை கழித்து விட்டோம். சுதந்திரம் வாங்கி வருஷம் ஆயிடுச்சு. இப்போதாவது நாம் கல்வியின் தரம் பற்றி சிந்திக்க வேண்டும் என்று சொல்லி சாதாரண ஆளை கேட்டீங்கன்னா, ஆமாப்பா அது முக்கியம் தானே. 8வது வரைக்கும் பரிச்சை இல்லைங்கிறாங்க பசங்க எல்லாம் வீணா போய் இறங்குறாங்க. ரொம்ப ரொம்ப அதிகமா இந்த கல்விக் கொள்கையை பொறுத்த வரைக்கும் என்னன்னே படிக்காம இதை என்னங்க நீங்க தேவையில்லாம எதிர்த்து தெரிவிக்கிறீங்க, எதாச்சும் செஞ்சாப்பா என்று சொல்கிற ஒரு போக்கை நான் பார்க்கிறேன். கல்விக் கொள்கை எதற்காக கொண்டு வரப்பட்டது? பினான்ஸ் கமிஷன் என்று ஒரு அமைப்பு இருந்தது. அதற்கு ரிசர்வ் வங்கியினுடைய கவர்னர் தான் தலைவர். இந்த பினான்ஸ் கமிஷன் என்ன செய்யும் என்றால், உட்கார்ந்து பேசி ஒரு அரசாங்கத்திற்கு அவர்கள் எதை செய்யலாம், செய்யக்கூடாது, எப்படி செலவு செய்ய வேண்டும் என்று ஆலோசனைகள். இந்த பினான்ஸ் கமிஷன் சென்ற மோடி ஆட்சியில் கலைக்கப்பட்டது. மரியாதைக்குரிய நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் தலைமையில் நிதி ஆயோக் என்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி தன்னுடைய அறையில் உட்கார்ந்து மோடி இந்த கூட்டங்களை நடத்துகிறார். இந்த கூட்டங்களில் இந்தியாவில் நிதியை எப்படியெல்லாம் செலவு செய்ய வேண்டும் என்று வங்கிகளுக்கு அவர் ஆலோசனை வழங்கினார். அடுத்தது பிளானிங் கமிஷன் என்று ஒன்று இருந்தது. இந்த பிளானிங் கமிஷன் இருக்கிறதே, இது மிக மிக முக்கியமான அமைப்பு. ஏனால் நம்ம நாடே 5 ஆண்டு திட்டங்கள் அடிப்படையில் தான் செயல்பட்டு வந்திருக்கிறது. இந்த பிளானிங் கமிஷனை உருவாக்கியதில் பலருடைய கை இருக்கிறது. ஏன்னா நேரு பேரை சொன்னா இவங்களுக்கு பிடிக்கல.
ஆனால் ஜவஹர்லால் நேருவிலிருந்து, மெக்னாத் சாகாவிலிருந்து, ஜகீர் ஹுசைனிலிருந்து பலர் உட்கார்ந்து தீவிரமாக யோசித்து உருவாக்கி வராங்க. இதை கலைத்தார்கள். கலைத்துவிட்டு யோஜனா ஆயோக் என்று அடுத்த ஆயோக்கை உருவாக்கி, ஐயோ அயோக்கியத்தனம் என்ற அலற அலற அவர்கள் அயோக்காக உருவாக்கி அந்த பிளானிங் கமிஷன் என்ன செய்து கொண்டிருந்தது என்றால், பிளானிங் கமிஷன் உட்கார்ந்து என்னென்ன திட்டங்கள் கொண்டு வர வேண்டும் என்று பயங்கரமா பலவிதமான ஆலோசகர்களை உள்ளடக்கி, அதுல விஸ்வேஸ்வரையா இருந்தார், விஞ்ஞானி சி.வி. ராமன் இருந்தார், எல்லாரும் இருந்தாங்க. அவர்களெல்லாம் ஆலோசனை கொடுப்பார்கள். அதை அரசு அது ஆலோசனை செய்துவிட்டு அரசு அதை அவர்கள். இப்போ இந்த கூட்டத்தை நேரு தன்னுடைய மோடி தன் அறையில் நடத்துகிறார். மேதகு பிரதமர் என்ன நடத்துகின்றார் என்றால், என்னென்ன திட்டத்தை யாருக்கு பிரிச்சு கொடுக்கலாம் என்று அவர் ஆலோசனை. மூன்றாவது விஷயத்துக்கு வருகிறேன். நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில் என்று வாஜ்பாய் தான் உருவாக்கினார். இந்த நாட்டுக்கு பாதுகாப்பு தேவைப்படுகிறது. எல்லா புறம் இருந்தும் இந்த நாட்டை தாக்க தயாராகிறார். தனக்கான ஆலோசகராக அப்போது வாஜ்பாய் யாரை வைத்திருந்தார்? மரியாதைக்குரிய ஏபிஜே அப்துல் கலாம். எனவே இந்த நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில் உருவாக்கப்பட்டது. இப்படி ஒரு கவுன்சில் யூகேல இருக்கு, யூஎஸ்ல இருக்கு, கனடால இருக்கு, இந்தியாலையும் உருவாக்கணும். முப்படை தளபதி யாரு? இந்திய அரசியல் சட்டப்படி முப்படை தளபதி நம்முடைய ஜனாதிபதி. ஆனால் அது மாற்றப்பட்டிருக்கிறது. ராஷ்டிரிய சுரக்ஷா ஆயோக் என்று ஒரு அமைப்பு ஒன்று. இப்போது பிரதமர் அவருடைய அறையில் முப்படை தளபதிகளை உட்கார வைத்து, அவர்களுக்கு ஒரு தளபதியை உருவாக்கி கொடுத்து, அவர்களோடு நேரடியாக ஆலோசனை செய்யும். இப்படி எல்லாம் அவருடைய அறைக்குள் சென்றிருக்கிறது. இப்போது அடுத்தபடியாக இந்த நாட்டின் கல்வியை தன் அறைக்குள் வரவைப்பதற்குத்தான் இந்த கல்விக் கொள்கையை உருவாக்கி இருக்கிறார்கள் என்று நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன். எதற்காக கொண்டு வருகிறேன்? ராஷ்டிரிய சிக்ஷா ஆயோக் என்று நம்முடைய தேசிய கல்வி அமைப்பை உருவாக்கி விட்டார். இதான் இருக்கிறதுலயே உயர்ந்த பவர்ஃபுல் பாடி அக்கார்டிங் டு திஸ் எஜுகேஷன் பாலிசி. ராஷ்டிரிய சிக்ஷா ஆயோக்கினுடைய தலைவர் யார்? மரியாதைக்குரிய பிரதமர் மோடி அவர்கள் தன்னுடைய அறையில் உட்கார்ந்து என் ஊர்ல இருக்கிற சாதாரண குப்பை சுப்பை ரசூலு எங்காளுங்க குட்டி பசங்க பாவம் அவனுங்க ஸ்டான்லி இவெல்லாம் என்ன படிக்கணும் என்ன படிக்க கூடாது என்பதை தன் அறையில் உட்கார்ந்து பிரதமர் முடிவு செய்தார். இதுதான் நேரடியாக நமக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த கல்விக் கொள்கையின் முக்கியமான முதல் நோக்கம். சார் எங்க ஊர்ல டிஓன்னு ஒருத்தர் இருக்கார் சார், சிஓன்னு ஒருத்தர் இருக்கார் சார், அவரை தாண்டி போனீங்கன்னாக்க கல்வி அதிகாரிகள் இருக்காங்க சார், ஜேடி இருக்காரு சார், அப்புறம் டைரக்டர் இருக்கார் சார், அப்புறம் செக்ரட்டரி இருக்கார் சார், இதெல்லாம் கிடையாது. நான் தான் முடிவு செய்வேன். யார் படிக்கணும் நான் முடிவு செய்வேன், எதை படிக்கணும் நான் முடிவு செய்வேன், எதை படிக்கக்கூடாது நான் தான் முடிவு செய்வேன். ஏற்கனவே கிட்டத்தட்ட கடந்த 3 ஆண்டுகளில் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் 4 முறை எங்கள் வகுப்பறைகளில் எழுந்தருளி இருக்கிறார். இவர் ஆதரிக்கின்ற சாமியார்களைப் போலவே இவர் திடீரென்று டிவியில் தோன்றி குழந்தைகளுக்கு அருள் வாக்கு கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, 13,000 குழந்தைகளை டெல்லிக்கு வரவழைத்து பிரம்மாண்ட ஸ்டேடியத்தில் உட்கார வைத்து பரீட்சை எழுதுறதெல்லாம் ஒரு பெரிய மேட்டராப்பா, ஏன் டென்ஷன் ஆகுறீங்க என்கிற ரீதியில் உரையாற்றினார். பரீட்சை எழுதும் குழந்தைகளுக்காக அவங்க ராணுவ வீரர் என்று சொல்லி எக்ஸாம் வாரியர்ஸ் என்று ஒரு புத்தகம் எழுதினார். அந்த புத்தகத்திற்கு நான் ஒரு எதிர் புத்தகம் எழுதியிருக்கிறேன். அந்த எதிர் புத்தகத்தினுடைய தலைப்பு பாஸ் தான் ஃபெயில், ஃபெயில் தான் பாஸ் இருக்கிறது. இது நான் எழுதியிருக்கிற புத்தகம். இது மரியாதைக்குரிய எக்ஸாம் வாரியர்ஸ் புத்தகத்திற்கான எதிர் புத்தகம். இந்த புத்தகத்தின் கான்செப்ட் என்பது அந்த புத்தகத்தின் அடிப்படையில் அமைக்கப்பட்டது. தேர்வுகள் சம்பந்தமாக மோடி தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். நம் நாட்டின் பிரதமருக்கு, இப்போதுள்ள பிரதமருக்கு தேர்வுகளை மற்றவர்கள் எழுதுவது ரொம்ப பிடிச்சிருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ட்விட்டர் போட்டிருந்தார், மத்திய அரசினுடைய எல்லா பதவிகளுக்கும் சேர்ந்து ஒற்றை தேர்வு, மேசிவ் எக்ஸாம், ஹவ் பியூட்டிஃபுல் என்று ஒரு ட்விட்டர் போட்டிருந்தார். எனவே தேர்வுகளை நேசிக்கின்ற
அதை விரும்புகின்ற, அதை காதலிக்கிற ஒருவராக நம்முடைய பிரதமர். பள்ளி முதல் பல்கலைக்கழகம் வரை அடிப்படை யாவற்றையும் முடிவு செய்கின்ற ஒரு அமைப்பாக இந்த ராஷ்டிரிய சிக்ஷா ஆயோக் இருக்கப்படுகிறது. இந்த ராஷ்டிரிய சிக்ஷா ஆயோக் ஏற்கனவே வந்துவிட்டது. ஏற்கனவே பாராளுமன்றத்தில் வைத்து பேசாம, சட்டசபையில வச்சு பேசாம, மக்கள் மன்றத்துல வச்சு பேசாம, எதுவுமே செய்யாம, சத்தம் போடாம நம்முடைய ஜனாதிபதி அவர்கள் இதுல கையெழுத்து போட்டு விட்டார். போச்சு, கையெழுத்து போட்டு விட்டார். உடனே என்ன பண்ணாங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் MOE 2 நிறைவேற்றிட்டாங்க. அதுதான் மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் என்று இருந்ததை அவர்கள் தேசிய கல்வி அமைச்சகம் என்று மாற்றிவிட்டார். சார், மத்திய கல்வி அமைச்சகம் அல்ல, இந்திய கல்வி அமைச்சகம். மத்தியன்னு ஒண்ணு இருந்தா தானே சார் மாநிலம் ஒண்ணு இருக்கும். நாங்க அங்கிருந்த எல்லாம் பார்த்தோம். அப்போ மாநிலங்களினுடைய உரிமைகள் என்ன ஆகும்? ஒரு உரிமையை அவங்களுக்கு தேவைப்படுது. எல்லாவற்றையும் பிரதமர் பார்த்துக் கொள்வார். இதுதான் விஷயம். பிரதமர் என்றால் பிரதமர் அல்ல என்று நமக்கு தெரியும். பிரதமர், இன்றைக்கு இருக்கிற பிரதமர் இல்லாவிட்டாலும் ஒரு அமைப்பு இருக்கிறது, ஒரு குழு இருக்கிறது. அவர்கள் எப்படி இதை கட்டி ஆளுவார்கள் வரலாற்றுக்கும் தெரியும், நமக்கு தெரியும். இந்த சூழ்நிலையில் தான் நாம் பள்ளிக்குள் நுழைகிறோம். பிரதமர் அங்கிருந்து முடிவு செய்ய போகிறார். நம்முடைய 2 வயசுலயே 2.5 வயசுல குழந்தை ஸ்கூலுக்கு போய் தான் ஆகணும். காந்தி சொன்னார் கல்வி 6 வயதில் தான் தொடங்க வேண்டும் என்று சொன்னார். இவர்கள் எதையெல்லாம் பார்த்து இதை எழுதியதாக சொல்கிறார்களோ அந்த இஸ்ரேலிலும், எதையெல்லாம் பார்த்து இந்த கல்விக் கொள்கையை எழுதியதாக சொல்கிறார்களோ அந்த அமெரிக்காவிலும், கல்வி என்பது அப்படி சொல்ற பிரேசில்லையும் கல்வி என்பது 5 வயசுலதான் தொடங்கும். ஆனா இங்க 2.5 வயசுலயே கல்வி தொடங்க வேண்டும் என்று இந்த கல்விக் கொள்கை சொல்லுது. சொல்லிட்டு சொல்றான், 2.5 வயசுலயே ஒரு குழந்தைக்கு மூளை வளருது, அப்பவே நம்ம அதை ஆக்கிரமிக்க வேண்டும். குழந்தையின் மூளையை ஆக்கிரமிப்பது என்பது நோவல் ஹராரி அழகா சொல்லுவாரு. வருங்கால கல்வியில எப்படி இருக்கும்னா, to hack the children's brain என்று சொல்லுவார். ஹேக் பண்ணுவது. இதைத்தான் இவர்கள் பண்ண போகிறார். ப்ரீ-கேஜி, எல்கேஜி, யூகேஜி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், இதை இவர்கள் ஆரம்ப கல்வி என்று அழைக்கிறார்கள். சார், 2.5 வயசுல கல்வி என்பதை உலகத்துல யாருமே இப்ப வச்சிருக்கல சார். ஓப்பனா சொல்றேன். ஆனா எல்கேஜி யூகேஜி தான் ஏற்கனவே இருக்கப்பா என்று நீங்க சொல்லலாம். ஆனா அது சட்டப்படியோ அல்லது கல்வி அமைப்பு படியோ கல்வி இல்லை. அங்க பிளேவே இருக்கும், அங்க என்ன வேணா வச்சுக்கலாம், பாடப்புத்தகம் வச்சுக்கணும் கூட அவசியம் இல்லை. அங்கன்வாடிகள் தான் இப்ப செயல்படுது. அங்கன்வாடிகள்ல என்ன செய்யறோம்? லட்சக்கணக்கான நம்ம ஊர் குழந்தைகளுக்கு அங்கன்வாடியில பருப்பு உருண்டையிலிருந்து சத்து பொருட்களை எல்லாம் கொடுத்து அவர்களை பாதுகாக்கிறோம். அப்பா அம்மா 2 பேரும் 100 நாள் வேலைக்கு போயிடுறாங்க. ஏழை குழந்தைகளை உட்கார வைத்து பார்த்துக் கொள்வதற்கு, அரை நாட்கள் பார்த்துக் கொள்வதற்கு அங்கன்வாடிகளை பயன்படுத்துகிறோம். இந்த அங்கன்வாடிகளை வைத்து நாம் தடுப்பூசிகள் போடுகிறோம். இந்த அங்கன்வாடிகளை வைத்து நாம நிறைய ஹெல்த் ப்ரோக்ராம். இப்ப அதுக்கெல்லாம் மூடு விழா. நேரடியா 2.5 வயசுலயே வாத்தியார் வந்துடுவாரு, கல்வி ஆரம்பிக்கும். 2.5 வயசுல ஆரம்பிச்சு 5 வருஷத்துக்கு ஆரம்ப கல்வி தான். இந்த ஆரம்ப கல்வி என்கிற விஷயத்தை பற்றி MOE 3 பேசுகிறது. RSA MOE 3 என்பது ஒரு பேரா. இப்ப அந்த ஆரம்ப கல்வியில என்னெல்லாம் செய்யலாம்னு பார்த்தா, எடுத்த உடனே முன்மொழி கொள்கைன்னு சொல்லிட்டாங்க. 3 மொழிகளை சொல்லி கொண்டுள்ளோம். அந்த இடத்துல 3 மொழிகளை சொல்லி கொடுத்து விடுவாங்க. முதல் பேரால இந்த மொழி கொள்கை பற்றி பேசும்போது ஏற்கனவே வந்த கஸ்தூரிரங்கன் குழுவினுடைய 400 பக்க அறிக்கை மும்மொழி கொள்கைன்னு சொல்லிட்டு இந்திய ரொம்ப தெளிவாக தேச ஒற்றுமைக்கு இந்தி தேவை அப்படின்னு பேசிட்டாங்க சார். ஆனா இப்போ கடுமையான எதிர்ப்பு கிளம்பிடுச்சு என்பதற்காக அந்த பேரால மும்மொழி கொள்கையை அறிமுகப்படுத்திக்கோங்க, தாய்மொழியையும் இங்கிலீஷையும் வைங்க, 3வது மொழியா நீங்க எதை வேணா வச்சுக்கலாம் அப்படின்னு போட்டுருக்காங்க. அப்படி அங்க சொல்லிட்டு ஒரு 2-3 பேரா கழிச்சு வந்தீங்கன்னா ரொம்ப வேடிக்கையா இருக்கும். இதுதான் நான் பேச விரும்புகின்ற முதல் பிரச்சனை. 2-3 பேரா கழிச்சு பாத்தீங்கன்னா அதுல என்ன சொல்றாங்க, நாட்டு ஒற்றுமைக்காக இந்தியையும் நம் நாட்டினுடைய
அற்புதமான பண்பாட்டிற்காக சமஸ்கிருதத்தையும் நாம் படிக்க வைக்க வேண்டும் என்று சொல்லி முடிஞ்சு போகுது. அப்ப சமஸ்கிருதம் ஒரு பாடமாக வருது. சமஸ்கிருதத்தை ஏன் ஒரு பாடமா வைக்கணும் என்பதற்கு 2 பேராகிராஃப், 67 பக்கம் இருக்கிற அந்த கல்விக் கொள்கையில சற்றேறக்குறைய 36, 37 இடத்துல சமஸ்கிருதம் பத்தியே பேசுறாங்க. சமஸ்கிருதத்தை ஏன் கொண்டு வர வேண்டும்? ஏன்னா இந்தியாவினுடைய பாரம்பரியமே சமஸ்கிருதத்துல தான் இருக்குது. நம்ம குழந்தைங்க இத்தனை வருஷமா பாரம்பரியத்தையே படிக்காம வாழ்ந்துட்டாங்க. 2வது, இந்தியாவினுடைய அனைத்து மொழிகளின் தாய் சமஸ்கிருதம். அதுக்காக அந்த மொழியை படிக்க வேண்டும். சமஸ்கிருதத்தை 2 விதமா சொல்லி கொடுப்போம்னு சொல்றாங்க. சிம்பிள் ஸ்டாண்டர்ட் சான்ஸ்கிரிட் SSS, இது 5ஆம் கிளாஸ் வரைக்கும். சான்ஸ்கிரிட் த்ரூ சான்ஸ்கிரிட், இது 8ஆம் கிளாஸ் வரைக்கும். சார் இப்படி பகிரங்கமா சொல்லுவாங்களா சார்? அப்படிலாம் இருக்காது சார் அப்படின்னு நீங்க உடனே வாய்ப்பு, பகிரங்கமா தான் சொல்லியிருக்காங்க. அதுல என்ன பகிரங்கம் வந்திருக்குன்னா, நீங்க எதை வேணா 3வது மொழியா வச்சுக்கோங்க, இந்தியையோ சமஸ்கிருதத்தையோ வச்சீங்கன்னா மானியம் கொடுப்போம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க இருக்கிற எல்லா தனியார் பள்ளியும் மானியத்தை நம்பி உடனே ஓடுவோம். ஏற்கனவே நம்ம கல்வியில ஹிந்தி இல்லாமையாச்சு இருந்துட்டாரு. அகில இந்திய மொழியாக இந்தி நமக்கு எதற்கு? ஒரு அது என்ன வேலை வாய்ப்பு கொடுப்போம். சரி, அப்படியே ஆல் இண்டியா லெவல்ல வேலை வாய்ப்புக்கு அது ஒரு விஷயமா இருக்கியா? சில ஊர்கள்ல போனா கூலி வேலை செஞ்சாது குறைச்சிக்கலாம். ஓகே, சமஸ்கிருதம் படித்து விட்டு நாம் என்ன செய்ய போகிறோம்? ஒரு பொது கல்விக்குள்ள, அந்த பொது பள்ளிக்குள்ள எல்லா வகை மக்களும் இருக்கிறாங்க. கிறிஸ்துவ குழந்தை இருக்கிறது, இஸ்லாமிய குழந்தை இருக்கிறது. நம் கல்வியை பொது கல்வி ஆக்கிய மெக்காலேவாதிகள் மிக தீவிரமாக சிந்தித்து இந்த கல்வியை வெளியே அனுப்பினாங்க. அதான் நம்மளோட வரலாறு. நம்ம வரலாறு எடுத்து பாருங்க. கர்சன் பிரபுக்கு முன்னாடி வெல்லிங்டன் என்ன பண்றான்? மதராசாஸ் எல்லாத்தையும் மூடு விழா. அப்ப இருந்த குருகுல கல்விக்கெல்லாம் மூடு விழா. தமிழ்நாட்டுல திண்ணை பள்ளி எல்லாம் ஒழிச்சு கட்டுறான். அவர்கள் ஆங்கிலேயர்களினுடைய சமத்துவ கல்வியை உள்ள கொண்டு வர, அதுக்கு பேரே சமத்துவ கல்வி. அது ஆங்கிலம் சொல்லிக் கொடுத்திருக்கலாம், அந்த கல்வியில நிறைய குறைபாடுகள் இருக்கலாம். அது கிளர்க்க உருவாக்குறதுக்கும், ஆப்டர் ஆல் ஒரு அக்கௌண்டன்ட்டை உருவாக்குறதுக்கு ராஸ்கல்ஸ் எவ்வளவோ திட்டலாம். ஆனால் அனைவரையும் ஒன்றுபட உட்கார வைத்த கல்வி என்பதில் மெக்காலேவை நாம் மறுக்க முடியாது. அந்த கல்வியை தூக்கி கிடாசி விட்டு திரும்ப இவர்கள் இந்த பாகுபாட்டு கல்வியை நுழைக்கிறார்கள். இந்த சமஸ்கிருதத்தை எதற்கு ஒரு இஸ்லாமிய குழந்தை படிக்க வேண்டும்? இந்த சமஸ்கிருதத்தை சாதாரணமா இந்து குழந்தைங்க தான் எதுக்குடா படிக்கணும் இந்த நாட்டுல? புரியல. எதுக்காக படிக்கணும்னா, அவனுக்கு ஈஸியா போயிடுச்சு 3 விஷயம். ஒரே கல்லுல 1 இல்ல 2 இல்லைன்னா 3 மாங்காய் அடிக்கப்படும். முதல் மாங்காய் நான் நினைக்கிறேன்னா, இந்த மனு ஸ்மிருதி, அப்புறம் இந்த வர்ணாசிரமம், அப்புறம் இந்த மற்ற விஷயங்கள்லாம் இருக்குதுல்ல, சமஸ்கிருதத்துலதான் எல்லாமே இருக்குது. நீங்க பாத்தீங்கன்னா உபனிஷத்தம் அது இதெல்லாம் பாடத்திலே சொல்லி கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க. அப்ப பையன் தானாவே தான் ஒரு தூக்குறேன் என்று அவனே புரிஞ்சுக்கிட்டு போயிடுவான். ஒரு கல்லு. 2வது கல்லு ரொம்ப ரொம்ப முக்கியம். சமஸ்கிருதம் கிளாசிக்கல் லாங்குவேஜ் இல்லடா. அப்படி அது கிளாசிக்கல் லாங்குவேஜ்னா தமிழும் தாண்டா கிளாசிக்கல் லாங்குவேஜ், அரபிக்கும் தாண்டா கிளாசிக்கல் லாங்குவேஜ்னு நாம ஒரு 2000 கிட்டத்தட்ட ஒரு 200, 300 வருஷம் ஆங்கிலேயர்களையே எழுத்து போராடி இருக்கிறோம். நம்முடைய இடத்தை தக்க வைப்பதற்கு, தமிழை செம்மொழி என்று அறிவிப்பதற்கு எவ்வளவு பெரிய போராட்டம். சாதாரண விஷயமா அது? தமிழினுடைய ஓலைச்சுவடிகளை எல்லாம் கொளுத்துனது யாரு? தூக்கி கடல்ல எரிஞ்சது யாரு? குளத்துல எரிஞ்சது யாரு? வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அவற்றை அழித்தது யார்? எவ்வளவு பெரிய போராட்டத்திற்கு பிறகு ஊவே சாமிநாதையர் போன்றவர்கள் மீட்டு வந்தார்கள். இதெல்லாம் ஒரே 2வது கல்லுல இதை எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு பழையபடி சமஸ்கிருதம் தான். இது 2வது கல்லு. 3வது கல்லு, சமஸ்கிருதத்தை எல்லாரையும் படிக்கட்டுமே. எதுக்காக படிக்கணும்? சமஸ்கிருதத்தை பள்ளியில நீங்க வைக்கணும்னா அங்க யார் வாத்தியாரா இருக்க முடியும்? எந்த வாத்தியாராவது சமஸ்கிருதம் படிச்சிருக்காங்கன்னா கிடையாது. அப்ப யார் படிச்சிருக்கா? சமஸ்கிருதம் படிக்கிறவர் யாரு? படிச்சிருக்கிறவர் யாரு? வேத விற்பன பிராமணர். இந்த வேத விற்பன பிராமணர் என்ன செய்ய வச்சுக்கலாம்? விஷயம் அவங்க சொல்லுவாங்கல்லப்பா, இந்த மந்திரம் சொல்கின்ற அந்த
அருமையான வேத விற்பன பிராமணர்களை பள்ளிக்குள் வர வைக்கும். இதான் என் 3வது கல்லு. 3 கல்லு தேவை. சமஸ்கிருதம் கொண்டு வர்ற ஒரு கல்வி 3 மாங்காவையும் வீழ்த்துவதுதான் அவர்களுடைய திட்டமாக இருக்கிறது. சரி, இந்த சமஸ்கிருதத்தை படிச்சா எங்க ஆளுங்களை, தலித்துகளை, எங்க ஆளுங்களை, சாதாரண மக்களை அப்படின்னுக்கோ இதுல வைக்கீங்க. இதுல பல சிக்கல். அதை படிச்சு நான் என்ன ஆக போறேன், அதை நான் ஒரு கல்வியா எதுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதில் சிக்கல் இருக்கு. இதை தவிர அவன் என்ன சொல்றான் அந்த பேரால, நம் நாட்டினுடைய வளங்களான வேதங்களையும் உபநிடதங்களையும் புராணங்களையும் மற்ற பாடத்திலையும் வைக்கணும். இது ஒரு பெரிய ஒரு சிக்கலா இருக்கு. அப்போ பாட புத்தகம் யார் போட போறாங்க என்ற கேள்வி இருக்குது. நம்ம ஆளுங்க எல்லாருமே பேசுறது என்னன்னா, சார் 5வது வரைக்கும் ஒரு கல்வி சார், அப்புறம் 6, 7, 8 சார், 8வதுல ஒரு 10 சார், அப்புறம் இதெல்லாம் அப்புறம். மிக நுணுக்கமா நம்ம பார்க்க வேண்டியது இதுதான் சார். சிறுபான்மையினருக்கான கல்வி அப்படின்னு 46 பக்கங்கள் எழுதினாங்க. கோத்தாரி கமிஷன் ரிப்போர்ட் எடுத்து படிச்சு பாருங்க. நான் கோத்தாரி கமிஷன் ரிப்போர்ட்டை பற்றி இது யாருடைய வகுப்புரை என்கிற இந்த புத்தகத்தில் விரிவாக பேசுகிறேன். சிறுபான்மையினர் கல்வி என்றால் என்ன, இந்த நாட்டில் சிறுபான்மையினர்னா யாரு, அவர்களுக்கான கல்வியில எதுல தலையிடலாம், எதுல தலையிடக்கூடாது, சட்டப்படி இது குறித்து இந்த கல்வி கொள்கை ஒரு வார்த்தை கூட பேசல. அதுக்கெல்லாம் ஐ டோன்ட் கேர். இப்போ இது ஒரு சிக்கல். இருமொழி கொள்கை தான் நம்ம வச்சுட்டு இருக்கோம். இது வரைக்கும் ஆங்கிலத்துல படிக்கலாம், தமிழ் ஒரு பாடமா இருக்கும். தமிழ்நாட்டுல வந்து படிக்கிறான், தமிழ் ஒரு பாடமா இருக்கும்னு சொல்றது நியாயம் இருக்குல்ல. நம்முடைய ரீஜனல் லாங்குவேஜ் அதை அவன் கத்துக்கிட்டான்னா பஸ் ஸ்டாண்டுக்கு போய் நின்னா பஸ்ஸை பார்த்து ஏறுவான். எங்க போனாலும் அவனுக்கு தமிழ் வேணுங்களப்பா, அதுக்காக இவ்வளவுதான் இருமொழி கொள்கை. இப்போ மும்மொழி கொள்கையிலையும் சமஸ்கிருதம்ங்கிற ஒரு குழப்பம். 6, 7, 8ல சமஸ்கிருதம் படிச்சா சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. இந்த சர்டிபிகேட் கொடுக்குற இடம் தான் பயங்கர பிரச்சனையே இருக்கு. இப்ப சார், நான் ஒரு பள்ளிக்கூடத்து ஹெட்மாஸ்டர். ஒரு வாரத்துக்கு முன்னாடி எங்க ஊர்ல ஒரே பிரச்சனையா இருக்கா, பாவண்டா நாம போய் இந்த மாதிரி கொரோனால பாதிக்கப்பட்ட சமூகம் தனியா இருக்குது, அவங்களுக்கு எந்த வேலையும் இல்லை, பரிதாபமா இருக்காங்க, உணவு பொட்டலங்கள் எல்லாம் தயார் பண்ணி வச்சிருக்கிறேன், கொஞ்சம் வரீங்களா, நமக்கு வந்து கூப்பிட்டு வருவோம்னு எங்க மாணவர்களை கூப்பிடுறேன். எல்லாம் என்எஸ்எஸ் அப்படின்னு இருப்பாங்க சார். ஒருத்தர் போன் பண்ணி கேட்கிறாரு, சார் நான் பேரண்ட் பேசுறேன் சார், சொல்லுங்க இந்த மாதிரி கூப்பிட்டு போறீங்களா சார், சர்டிபிகேட் கொடுப்பீங்க சார். ஏன்னா நம்ம நாட்டுல சர்டிபிகேட்னு ஒண்ணு கொடுத்தீங்கன்னா எதுக்கு வேணாலும் பையனை அனுப்புறதுக்கு தயாரா இருக்காங்க. இப்போ சமஸ்கிருதம் படிச்சா 3 வருஷம் படிச்சா அதுக்கு சர்டிபிகேட் வாங்கி வச்சுக்க அப்படின்னு ஏன் சொல்ல போறான். பின்னாடி வேலை வாய்ப்புல 2 பாயிண்ட் கொடுப்போம், ஏதாவது ஒண்ணு சொல்லி குடிக்க. இதுதான் மிக மிக இந்த முழு புக்ல 67 பக்கத்துல இருக்கிற மிக ஆபத்தான இடம் நம்பர் 1. ஆபத்தான இடம் நம்பர் 2. இப்போ இதற்கான பாட புத்தகங்களை யார் கொடுப்பார்கள் அப்படிங்கிற ஒரு இடம் சொல்றான். என்சிஆர்டி புக்கை விட உயர்ந்தது எதுவும் இல்ல. என்சிஆர்டி புக்கெல்லாம் எல்லாரும் வச்சுக்கோங்க. வேணும்னா லோக்கல் பிளேவர் வேணும்னு நினைச்சீங்கன்னா உங்க ஊர்ல நீங்க எழுதின புக்கை துணை பாடமா வச்சுக்கணும் அப்படின்னு நமக்கு ஒரு பெரிய ஒரு பிச்சை தூக்கி போடுறோம். கேரளால என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஏற்கனவே KM பணிக்கர் தலைமையில் அவங்க நல்ல தெளிவா ஒரு குழுவை அமைச்சுட்டாங்க. எல்லாரும் இணைந்து செயல்பட்டு குழு அமைச்சு கேரளாவில் எழுதப்பட்ட புத்தகங்கள் தேவையா, டெல்லியில எழுதப்பட்ட புத்தகங்கள் தேவையா என்று முடிவு சொல்வதற்கு அவங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து செப்டம்பரினுடைய இறுதிக்குள்ள அவங்க அறிக்கையை சமர்ப்பிச்சுருவாங்க. நம்ம அரசு பத்தி தெரியும்ல, பாவம் 2 மொழி கொள்கைன்னு சொல்றதுக்கே ரொம்ப டென்ஷன். இது இன்னும் அப்படியே போயிட்டு இருக்கு, இது எப்படி வரப்போகுதுங்கிறத பொறுத்து பார்ப்போம். இது ஒரு பிரச்சனை. அதை விட முக்கியமான ஒரு சிக்கல் 5ஆம் வகுப்பு, 3ஆம் வகுப்பு, 3வது, 5வது, 8வது இதுலெல்லாம் தேர்வுகள் நடத்தப்படும். இந்த தேர்வுகள் என்ன தேர்வுன்னு நான் ரொம்ப நாள் மண்டையை போட்டு பிச்சுட்டேன். 2009லயே நம்ம ட்ரை பண்ணோம். 2015ல என்ன பண்ணிருக்காங்க, இந்த தேர்வை ஏற்கனவே நடத்திட்டாங்க. என்னவா 2015ல இந்த தேர்வை ஏற்கனவே நடத்தி இருக்கிறாங்க. 2015ல நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம மக்கள் எந்த விவரமும் இல்லாமல் இந்த தேர்வை எழுதியும் இருக்கிறார். அதுதான் PISA என்கிற ஒரு தேர்வு, PISA.
தி ப்ரோக்ராம் ஃபார் இன்டர்நேஷனல் ஸ்கூல் அசஸ்மெண்ட் என்கிற இந்த தேர்வு ஏன் வரும்? இப்போ காவி மயமாக்கலை பார்த்தோம்லப்பா, அடுத்தது கார்பரேட் மயமாக்கல் வரும். எல்லா எக்ஸாமும் எதுக்கு வருதுன்னா, எல்லா பரீட்சைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பயிற்சி வகுப்பு தேவை. எல்லா பயிற்சிக்கும் பயிற்சி வகுப்பு நடத்துவதற்கு ஒருத்தர் தேவை. அந்த பயிற்சி வகுப்பை நடத்துறதுக்கு ஒரு நிறுவனம் தேவை. அதுக்குதான் அம்பானி, அதானி எல்லாரும். இப்போ இந்த PISA டெஸ்ட்னா என்னன்னு பார்ப்போம். திஸ் இஸ் கால்டு ஸ்டாண்டர்டைஸ் அசஸ்மெண்ட். எதுக்குடா இது ஸ்டாண்டர்டைஸ் அசஸ்மெண்ட்? தரம் என்கிற ஒன்றை பரிசோதிக்கலாம். சரி, இதை எத்தனை நாடு நடத்தி எழுதிட்டு யார் எழுதிட்டு? இதுல ஆர்கனைசேஷன் ஆஃப் எக்கனாமிக் கோஆபரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் என்று ஒரு நாடுகளினுடைய கூட்டமைப்பு. இதுல 37 நாடு இருக்கு. இந்த 37 நாடுகள்ல இஸ்ரேல்ல இருந்து ஆரம்பிச்சு அமெரிக்கா வரைக்கும் எல்லாரும் இருக்கு. இந்த நாடுகளின் கூட்டமைப்பை சேர்ந்த எல்லாருக்கும் இந்த பிரச்சனை நடக்கும். 3ஆவதுல 5ஆவதுல 8ஆவதுல. எதுக்கு தெரியுங்களா? வாத்தியார் தரமானவரா அப்படின்னு கண்டுபிடிக்கும், பையன் தரமானவனான்னு கண்டுபிடிக்கும். அங்க அதோட அவன் மறந்துடுறான். நம்மால ஒரு படி மேல போறாரு. நேஷனல் அக்ரெடேஷன் கவுன்சில்னு ஒண்ணு உருவாகுறாரு, தேசிய அளவிலான தர நிர்ணய சபை. இது என்ன செய்ய போகிறது என்றால், ரொம்ப சின்சியரா ஒரு வேலை பண்ண போகுது. அதாவது இட் வில் பிளே ஆஸ் எ ஸ்டோர் ஹவுஸ் ஃபார் எவரி சிட்டிசன் ஆஃப் இந்தியா. They will store every test mark of the student till they are reaching the job. இந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியும் இங்க நம்மளுடைய ஸ்டாண்டர்டைசேஷன் டெஸ்ட் நடக்கிறப்போ 3ஆம் கிளாஸ்ல இருந்து அவங்க ஸ்கோரை பூர அப்படியே ஞாபகம் வச்சுப்பாங்க. ஞாபகம் வச்சுட்டு அவர் வந்து வேலைக்கு போறப்போ எல்லாத்தையுமே ஒரு பார்வை பார்த்துருவாங்க. இந்த வேலை எப்படி வருதோ, எப்படி தரத்தை பார்க்க போறாங்க என்று நினைப்பார். சரி, இந்த PISA டெஸ்ட் இப்போ வந்து நாம எழுதணும் 2015 நம்ம கதி என்ன? 73 நாடு பரீட்சை எழுதிச்சு சார். இந்தியா 72வது இடம். ஏன்னா நம்ம குழந்தைங்க அதை எழுத போறோம்னு கூட அப்ப தெரியாதுல்ல. ஆனா இன்னுமே கம்பல்சரியா எழுதணும். ஏனென்றால் 2019வது வருடம் செப்டம்பர் மாதத்தில் 16ஆம் தேதி நம்முடைய பாரத பிரதமர் மரியாதைக்குரிய மேதகு மோடி அவர்கள் பாரிஸ் நகருக்கு சென்ற பொழுது இந்த PISA அமைப்பில் இந்தியா இந்த தேர்வில் பங்கு பெறும் என்று கையொப்பமிட்டு. இதை பத்தி நம்ம நாட்டுல சொல்லையப்பா, எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் செய்வோமா? அப்புறம் எதுக்கு நாங்க ரவுண்டு போறோம்? இந்த மாதிரி இன்னும் எவ்வளவு கைது போட்டுருக்காருன்னு தெரியல. அதனுடைய பல கூறுகள் இந்த கல்விக் கொள்கைக்குள்ள இருக்கு. ஆக இந்த தேர்வுகள் நடத்த போறாங்க. கம்பல்சரியா 2021 இருந்து 3ஆவது 5ஆவது 8ஆவது மாணவர் பொது தேர்வுக்கு உட்படுத்தப்படுவார். அதுவும் தேசிய அளவிலான பொது தேர்வுக்கு உட்படுத்தப்படுவார். இது எதற்காக இந்த தேர்வுகள் நடத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. நீங்க வந்து என்ன பண்ணிட்டீங்கன்னா, முதல் 5 வருஷம் ஆரம்ப கல்வி, 3ஆவது 4ஆவது 5ஆவது இத வந்து போஸ்ட் பிரைமரின்னு சொல்றோம். 6ஆவதுல இருந்து 8ஆவது 3 வருஷம் அத வந்து ப்ரீ ஹை ஸ்கூல்னு சொல்றோம். 8ஆம் கிளாஸ்ல பொது தேர்வு முடிஞ்சிடுது. அப்போ இப்ப இருக்கிற SSLCங்கிறது 8ஆவது. 8ஆம் கிளாஸோட உங்க படிப்பு க்ளோஸ். அதுக்கப்புறம் நீங்களாக துறைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒரு 13 வயசு குழந்தை சார், ஐநா சபையினுடைய யுனிசெஃப் யுனெஸ்கோ படி குழந்தை என்பது 18 வயசு வரைக்கும் குழந்தை. 16 வயசு வரைக்கும் நம்ம குழந்தையா மதிக்கிறோம். அதனாலதான் ஓட்டிங் ஏஜ் 18ல வச்சிருக்கோம். அதனாலதான் திருமண வயதை எல்லாம் 18க்கு அப்புறம் தள்ளி போடுகிறோம். அவங்க குழந்தைகள் என்று சர்வதேச சட்டம். ஆனா நம்ம நாட்டுல 2 வயசுல ஸ்கூலு, 10 வயசுல பப்ளிக் எக்ஸாம். இந்த மாதிரி வைத்திருந்தவன் யார் தெரியுங்களா? முசோலினி. 2 வயதில் கல்வி, 10 வயதில் ராணுவம் என்று வைத்து முசோலினி மிக கடுமையா எவ்வளவு போராடணும். அதை போராடிய மார்க்சிய அறிஞர் கிராம்சி எப்படி கொல்லப்பட்டார்? அதை எதிர்த்து போராடி வந்ததுதானே மாண்டசோரி கல்வி. இந்தியால இப்படி கொண்டு வராங்க. சரிங்க, 8ஆவது படிக்கும் போது ஒரு குழந்தை பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்சு போச்சு. அதோட சர்டிபிகேட் வாங்கிட்டு ITI போயிட்டு எங்கன்னா போய் படிச்சுக்க. இதுக்கு நடுவில் அவர் உட்காந்து நான் ஆர்ட்ஸுக்கு போறதா சயின்ஸுக்கு போறதா, நான் எதை படிக்கணும்? ஏன்னா 9ஆவதுல இருந்தே குரூப்ஸ்.
இப்பெல்லாம் பாருங்க 10வது முடிச்சுட்டு கொஞ்சம் பேர் வேலைக்கு போடுவாங்க. போஸ்ட் ஆஃபீஸ், ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் எல்லாம் 10th முடிச்சாலும் எக்ஸாம். அதுக்கப்புறம் 12th முடிச்சுட்டு கொஞ்சம் பேர் வேலைக்கு போடுவாங்க. அப்பெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. இன்னும் 8வதுலயே வேலைக்கு போயிடு, இல்ல 9, 10, 11, 12 4 வருஷம் கண்டிப்பா படிச்சாங்க. 4 வருஷத்துல 1 வருஷத்துக்கு 2 பரிட்சை சார். அவன் என்ன சொல்றான், பப்ளிக் எக்ஸாம்னு ஒண்ணு எழுதி திணறி கொண்டிருக்க தேவையில்லை. நாம் அதற்காக டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. நான் பப்ளிக் எக்ஸாம்ல கான்செப்ட் பண்றேன் செமஸ்டர் ஆகிட்டு. 10th, 11th, 12th 3 பப்ளிக் எழுதின காலம் போகுது. 8 பப்ளிக் எழுதுறாங்க. நாளைக்கு 2 பேர், ஒரு வருஷத்துக்கு 2. இப்படி தேர்வுகளே போயிட்டே இருக்கு. இதுல மல்டி டிசிப்ளினரியா ஆகிடுவாங்க. எதை வேணா எடுத்துக்கலாம். நீ வேணும்னா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எடுத்துக்க, கூடவே காமர்ஸ் படிச்சுக்க. உனக்கு வேணும்னாக்க நீ இங்கிலீஷ் மேக்ஸ் எடுத்துக்க, கூட உனக்கு வேணும்னா நீ மியூசிக் எடுத்துக்க. எல்லாத்தையும் கலந்துருவோங்க. இதுக்கான வேலை வாய்ப்பு இல்லடா கிடைக்கும். இந்த கல்லூரியில எப்படா படிக்க வைப்பீங்க? இதுக்கெல்லாம் இந்த கல்விக் கொள்கைக்கு பதிலே இல்லை. சரிங்க சார், அப்படித்தான் ஒருத்தன் முடிச்சுட்டான். 3வது, 5வது, 8வது 3. அதுக்கப்புறம் 8 செமஸ்டர், 8, 3, 11 பப்ளிக் எக்ஸாம் எழுதி பள்ளி கல்வி முடிவு போச்சு சர்டிபிகேட். அந்த சர்டிபிகேட்டை வச்சுட்டு எந்த காலேஜுக்கும் அவர் போக முடியாது. அதெல்லாம் சும்மா இனிமே என்ட்ரன்ஸ் இருக்கும். அடுத்தது அவர் நீட்டு மாதிரியான தேர்வை எல்லா விதமான என்ட்ரன்ஸ், ஒரு என்ட்ரன்ஸ் மெடிக்கல் போகும், ஒரு என்ட்ரன்ஸ் இன்ஜினியரிங் போகும். உனக்கு நீங்க ஆர்ட்ஸ் போக்குறீங்களா, ஒரு என்ட்ரன்ஸ். இல்ல சார் நான் லிட்ரேச்சர் படிப்பேன், ஒரு என்ட்ரன்ஸ். இல்ல சார் நான் கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ்ல படிப்பேன், நீ அதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ். நாடு முழுவதும் உயர்கல்வி நீங்க எதை படிக்கணும்னாலும் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி உங்களுக்கு வச்ச பரீட்சையில தேறிதான் நீங்க காலேஜ்ல சேர முடியும். நீங்க இந்த பள்ளிக்கூடத்துல படிச்ச 12 வருஷத்துல குப்பையில போகும். இந்த 12 வருஷத்து படிப்புங்கிறது ஏற்கனவே 14 வருஷமா இருக்கு. எல்கேஜி யூகேஜி சேர்த்தீங்கன்னா இப்ப ப்ரீகேஜி இவன் சேர்க்க போறான், 15 வருஷம் ஆக போகுது. 15 வருஷ படிப்பையும் ஆசிரியர்களையும் அந்த உழைப்பையும் தூக்கி எறிந்து விட்டு வெறும் என்ட்ரன்ஸ் தான் முடிவு பண்ணும். இந்த ஆண்டு நீட்டு தேர்வில் முதலிடம் பிடித்தவர் ஒரு பேட்டி கொடுத்தார், நளின் கெண்டல்வால் அவர் பேரு. அவர் நான் +2 முடிச்சே 4 வருஷம் ஆச்சு சார். நானுமே இல்லை. 4 வருஷமா என்னையா பண்ண, இதுக்கான ட்ரைனிங் எடுத்துக்கிட்டே இருக்கேன் சார். வருஷம் எழுதுனா போயிடுது, இந்த வருஷம் கிடைச்சிருச்சு, ஃபர்ஸ்ட் பிளேஸ் எடுத்துட்டேன் அப்படின்னு. ஆகாஷ் கௌஷிக்னு ஒருத்தர் பேட்டி கொடுத்தாரு. அவர் என்ன சொன்னாரு, நான் +2 முடிச்சு 1 வருஷம் ஆச்சு, செகண்ட் இயர் 2வது வருஷமா நீட்டு படிச்சுட்டு இருக்கேன். ஒரு நாளைக்கு 10,000 கேள்வி பதில் எழுதி பார்ப்பேன் சார். பள்ளிக்கூடத்துல படிச்சதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. அப்ப 12 வருஷம் படித்ததுக்கு என்கிற ஒரு கேள்வி இருக்கு. இந்த நீட்டு பயிற்சி வகுப்புக்கு 6 லட்சம் ரூபாய் வாங்கினாங்க சார். சர்வசாதாரணமா 7வதுல இருந்தே அதை சொல்லிவிட ஆரம்பிச்சு. இப்போ பயிற்சி வகுப்பு அடிப்படையிலான கல்வியாக அதை நீங்கள் மாற்று. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், இன்னொரு மிகப்பெரிய ஒரு மாயை இந்த கல்விக்குள்ள இருக்கு. பிளெக்சிபிலிட்டி ஆஃப் சாய்ஸஸ் அப்படின்னு போட்டுட்டு அந்த இடத்துல சொல்றான், சார் நம்ம நாட்டுல ஸ்கில் ரொம்ப குறைஞ்சி போச்சு அப்படின்னு ஒரு பேரா எழுது. ஏன்னா 2012 இருந்து 19, 17, 2012 இருந்து 17 இந்த 5 ஆண்டு காலத்தில் உலக அளவில் நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு தொழில் திறன் கொண்டவர்கள் நம்ம ஊர்ல 5% பேர். இதே நீங்க அமெரிக்காவை எடுத்துக்கொண்டார், 55% பேர் தொழில் திறன் மிக்கவர்களாக இருக்கிறார்கள். இதே நீங்க தென்கொரியாவை எடுத்துக்கொண்டால் 90% பேர் தொழில் திறன் கொண்டவர்களாக இருக்கார்கள். நம்ம நாட்டுல அன்எம்ப்ளாய்மெண்ட்ங்கிறது ஒரு பக்கம் இருந்தா கூட அன்எம்ப்ளாயபிள், இவங்களுக்கு வேலை கொடுக்க முடியல, இன்ஜினியரிங் வேலை கொடுக்க முடியாதவங்க இருக்காங்கன்னு ரொம்ப அழகா பேசுறான். நானும் ஒத்துக்கிறேன், உண்மைதான். அதுக்கு ஒரு மாற்று முன் வைக்கிறேன். என்னடா மாற்றுன்னா, 6ஆம் கிளாஸ்ல இருந்தே நாங்க ஸ்கில் சொல்லி கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி. 6ஆம் வகுப்புல என்னடா அவனுக்கு திறனை சொல்லி கொடுக்க முடியும், அவனே அதை தேர்ந்தெடுத்துக் கொள்ளட்டும். உள்ளூர்ல இருக்கக்கூடிய அமைப்புகள் அவன் எதை படிக்க வேண்டும் என்கிற திறனை தேர்வு செய்வார்கள். எவ்வளவு விஷமத்தனமா இருப்பார். உள்ளூர்ல இருக்கிற அமைப்புனா யாரு? ஒரு சாதாரண ஒரு குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு வரான், அந்த குழந்தை அவன் விரும்புற ஸ்கில்ல செலக்ட் பண்ண முடியாது. உள்ளூர்ல இருக்கிற மக்கள் இவனுக்கு இந்த ஸ்கில்ல சொல்லிக் கொடு அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. அதுக்கு கேம்ப் நடத்துவாங்க, 40 நாட்கள் பயிற்சி கொடுப்பாங்க.
சர்டிபிகேட்டும் கொடுத்துருவாங்க. நான் வந்து தொடர்ந்து இந்த கல்வி குழுக்களில் பேசிக்கொண்டே இருக்கேன். இன்றைக்கு நான் மிக மிக அற்புதமான கேம்பஸ் தோழர்களோடு பேசிக்கிறேன். நேற்றைக்கு நான் டாமியஸ்டா தோழர்களோடு பேசினேன். நேற்று முதல் நாள் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர்கள் நாடு முழுக்க இருக்கிற பேராசிரியரோடு இணைந்து நடத்திய ஒரு கல்விக்குழு கூட்டத்தில் கலந்து. அப்போ ஒரு பேராசிரியர் என்ன சொன்னாரு, அவர் வந்து மணிப்பூர்ல இருந்து பேசுறாரு. அவர் சொன்னாரு, இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்டை ஏன் சார் திட்டுறீங்க, நல்லா தானே இருக்கு. நான் வந்து கேட்டேன், இதுல என்ன நல்லா இருக்குன்னு நீங்களே சொல்லுங்க, ஏன்னா எனக்கு ஒருவேளை தெரியாது கூட உள்ள இருக்கலாம் இல்லையா, சொல்லுங்க. சொன்னாரு, ஒரு அப்பா வந்து மெக்கானிக் ஷாப் வச்சிருக்காரு, பைக் மெக்கானிக். அவர் ஒரு பைக் மெக்கானிக் ஷாப் வச்சிருக்காரு. அவர் பையன் 5-6 வருஷமா அங்க வந்து பைக் மெக்கானிக் கடையில வந்துட்டு போறவன் அப்படின்னா அவனுக்கு வந்து நாங்க அவன் பைக் மெக்கானிக் என்று ஒரு சர்டிபிகேட் கொடுக்குறோம், அதனால என்ன தவறு என்று நான் சொன்னேன். அப்பா, எங்க அப்பா வந்து ஒரு மரண வீடுகள்ல போய் மோளம் அடிக்கிறார், சங்கு ஊதுறது, அப்படிப்பட்ட வேலை செய்யும் எங்க அப்பா. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான் சார், அவங்க அப்பா செருப்பு தைக்கிறவர், அவங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணுவீங்க என்று நான் கேட்டேன். அப்ப அவர் சொன்னாரு, அவங்களுக்கும் அந்த ஸ்கில் இருக்குன்னா அதற்கான சர்டிபிகேட் கொடுக்கறது என்ன தவறு என்று கேட்டேன். அப்போ இது இது வந்து குலக்கல்வியா இல்லையா என்பதுதான் கேள்வி. நீங்க என்ன செய்யறீங்க, ஒருவருடைய தொழில் என்னன்னு கண்டுபிடிச்சு அவங்க பரம்பரை தொழில் இதாம்பா, இதை அவனுக்கு சொல்லிக் கொடுக்குன்னு இறங்க போகுது. மிக மிக ஆபத்தான இந்த இடத்துல ஒரு முக்கிய விஷயத்தை சொல்ல விரும்புகின்றேன். அன்பு தோழர்களே, இவங்க வந்து கொண்டு வந்திருக்கிற இந்த விஷயத்திற்காக தனியாக ஒரு அமைச்சரை உருவாக்கி இருக்கிறார். ஒரு மினிஸ்ட்ரியே இருக்கு சார், மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படின்னு தனியா ஒரு மினிஸ்ட்ரி. ஒரு ஊர்லயுமே ஸ்கில் டெவலப்மெண்ட் சொல்லிட்டு ஐடிஐக்குள்ள ஒரு சின்ன பாக்ஸ் போட்டு ஒரு ஆபீஸை திறந்துருக்கிறான் சார். அது ஏற்கனவே 2 வருஷம் முன்னாடி திறந்துட்டான், டிராப்டா இருக்கும் போதே அமல் ஆயிடுச்சு. திறந்து அங்க வந்து இப்ப 8ஆம் கிளாஸ் நீங்க வந்து முடிச்சுட்டாலே உங்களுக்கு வந்து நீங்க போய் ஐடிஐல வேணா ஜாயின் பண்ணிக்கலாம். அங்க நீங்க என்ன ஸ்கில் படிக்க போறீங்கன்னு திரும்ப கேட்பாங்க. அந்த ஸ்கில்ல இதுல இருக்குது ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு வரும். அதுல என்னெல்லாம் இருக்குன்னு போட்டிருக்கான். லோக்கல் ட்ரேடு, பானை செய்வது, ஆசாரி வேலை, மர வேலை, தச்சன் வேலை, சிற்பம் செதுக்குதல், கம்பல்சரின்னு. இதுல வேற என்ன, இதுல என்னெல்லாம் வேணாலும் நினைச்சுக்கலாம். உள்ளூர் அமைப்பு நீ எதை படிக்கணும்னு முடிவு பண்ணீங்கன்னா எப்படி சார் எல்லா குழந்தைகளுக்கும் ஒரு உள்ளூர் அமைப்புல இருக்கிறவங்க பஞ்சாயத்து தலைவரும் அவங்க என்ன முடிவு எடுப்பாங்க நினைக்கிறீங்க? இந்த சாதி அடுக்குகளை திரும்ப கொண்டு வருவதற்கு, வர்ணாசிரமத்தை திரும்ப உருவாக்குவதற்கான ஒரு பிரம்மாண்ட சதியாக தெரிகிறது. இந்த இடத்தை நாம் கண்டிப்பாக உடைக்க வேண்டும். இப்போ ஏற்கனவே அமைச்சகத்தின் பெயரை மாற்றிட்டோம். இப்ப 3வது பிரச்சனைக்கு வருகிறது. இப்போ வந்து ஸ்கூல் எல்லாம் வந்து நிறைய மக்கள் குறைஞ்சிட்டாங்க, எனவே அந்த ஸ்கூல் எல்லாம் மூடிடுங்க அப்படின்னு நாங்க கல்விக்குழுக்களை எங்க சொல்லியிருக்கோம் அப்படின்னு கேட்கிறேன். இன்னைக்கு காலையில ஒரு டிவி விவாதத்துல கலந்துக்கிட்டேன், பெரிய சண்டை ஆயிடுச்சு. அப்ப நான் சொன்னேன், அப்ப நான் எடுத்தே ஓப்பனா படிச்சேன். நான் இப்ப பார்த்துருப்பீங்க, ஓப்பனா படிச்சேன். என்ன போட்டிருக்காங்கன்னா, சார் ஒரு வாத்தியாரு இப்ப ஆசிரியர்கள்ட்ட வரும், ஒரு வாத்தியாரை எப்படி செலக்ட் பண்ணுவீங்க நீங்க சொல்லுங்க. ஆசிரியர் தேர்வு வாரியம் ஒரு தேர்வு வைக்குது. ஆசிரியராகவர் நம்ம நாட்டுல என்னெல்லாம் படிக்கலாம், +2 முடிச்சுட்டு டிடிஎட் படிச்சுட்டு டீச்சர் ஆகலாம். அவரு பிரைமரி லெவல்ல 8வது வரைக்கும் டீச்சரா இருக்காங்க. அதற்கு பேர் தான் இடைநிலை கல்வி. இடைநிலை கல்விக்கான ஆசிரியரே டிடிஎட் ஆசிரியர், டிப்ளமா இன் டீச்சர் எஜுகேஷன். எவ்வளவு பெண்கள் படித்திருக்கிறார்கள், எவ்வளவு நம்முடைய குழந்தைகள் அதை படித்துவிட்டு இப்ப வந்து டெட்டும் எழுதிட்டு 80,000 பேர் வந்து வேலைக்கு போகாம இருக்காங்க. 2வது பிஎட், ஒரு டிகிரியை வாங்கணும், பிஎட் படிக்கணும். இப்ப டிகிரியே 4 வருஷம், அதுக்கப்புறம் பிஎட் 2 வருஷம், 6 வருஷம் இல்ல அதெல்லாம் வேணா, அது போல நாங்க பிஎஸ்சி பிஎட்னு ஒண்ணு கொண்டு வந்திருக்கோம், 4 வருஷம் படிச்சா போதும். சரிப்பா, நன்றி. அவர் படிச்சாருல, அவர் வேலை கொடுக்க வேண்டியதானே. உங்க ஊர்ல இந்த டெஸ்ட் எல்லாம் வச்சுக்காதீங்க. அகில இந்திய அளவில் நாங்கள் ஒரு ஆசிரியர் தேர்வு நடத்துவோம், அந்த தேர்வில் தேர்வு செய்யப்பட்டவர்களை ஆசிரியராக நியமிப்போம் இந்த கல்விக் கொள்கை சொல்லுது. இது ஆசிரியர் பற்றிய சரக்கு உண்டு. நம்ம ஊர் ரயில்வே ஸ்டேஷன் போயிருக்கீங்களா?
ரயில்வே ரெக்ரூட்மெண்ட்ல உள்ள வந்துட்டோங்கிறதுக்காக பீகார்காரர் உட்காந்து டிக்கெட் போட்டு, அது பிரச்சனை இல்லை சார். நான் போய் ஊர் பேரை சொல்றேன், ஏதோ சண்டை, எனக்கு அவர் பேசுற மொழி புரியல, நான் பேசுறது அவருக்கு புரியல, 2 பேருக்கும் ஏதோ தகராறு, ஏதோ ஒரு விதத்துல பணத்தை கொடுக்குறேன், டிக்கெட் கொடுக்குறேன். இது ரயில், இது வகுப்பறைப்பா. அகில இந்திய தேர்வு நடத்தி எவனோ ஒருத்தன் வடகத்திகாரம் வந்து என் ஊர்ல இருக்கிற என் குழந்தைங்களுக்கு டீச்சர் ஆனா அது என்ன சார் ஸ்கூலா? என்னது? இது ஒரு பிரச்சனை, மிக முக்கிய பிரச்சனை. 2வது அவன் எழுதுறான், ஆசிரியர்களின் தரம் ஏகத்துக்கு குறைந்து விட்டது. ஆசிரியர்களின் தரம் இல்லை என்றால் மாணவர்களின் தரத்தை எப்படி நான் பார்ப்பேன்? முழுக்க முழுக்க தர அடிப்படை சமூகத்தையே உருவாக்குறத வெறியோட இறங்குறாங்க சார். எப்படி ஆக்க போறாங்கன்னா 4 வருஷத்துக்கு ஒரு ரூபா வாட்சா டெஸ்ட் எழுதுவாங்க, லைசன்ஸ் ரெனுவல் மாதிரி ஒருத்தன் படிப்பை கரெக்டாக வச்சுருக்காங்க, செக் பண்ணிட்டு. கொரோனா வந்து சரியா போனா கூட நெகட்டிவ்னு வரணும், பிளட் டெஸ்ட் அதே மாதிரி 4 வருஷத்துக்கு ஒரு ரூபா பிளட் டெஸ்ட் பண்ணி ஒரு வாட்சாராவது வாழ்க்கை முழுக்க படிச்சேன். இப்போ ஒரு டீச்சர் வந்து சார் டிடிஎட் முடிச்சாருன்னா அடுத்தது வந்து ஒரு பிஏ கரஸ்பாண்டன்ட் படிச்சிடறாரு சார், அதுக்கப்புறம் ஒரு பிஎடும் கரஸ்பாண்டன்ட் படிச்சிடறாரு சார், அழகா படிச்சு முடிக்கிறார் சார். அதுக்கு ஒரு இன்கிரிமெண்ட் கொடுக்குறோம் சார், அரசு கொடுக்குறது, ஏன்னா அவர் படிக்கிறாருல்ல சார், கொடுக்குது. அதுக்கப்புறம் அவரை வந்து பலவேறு ட்ரைனிங்ஸ் அமைச்சுட்டே இருக்கோம் சார். இதெல்லாம் பத்தி இது எதுவும் மூச்சு இல்லை. அவர் அதுக்கப்புறம் படிக்க முடியுமா தெரியல. எந்த ப்ரமோஷன் ஆனாலும் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் தான். 3வது முக்கிய பிரச்சனைக்கு வரேன். ஒரு ஆசிரியர் தான் வேலை பார்க்கும் ஒரு பள்ளியில், இதைத்தான் நான் படிச்சுட்டேன், தான் வேலை பார்க்கும் பள்ளியில் வெறும் 10 பேர் தான் படிக்கிறான், 20 பேர் தான் படிக்கிறான், குட்டி ஸ்கூலா இருக்குது என்று கவலைப்பட வேண்டியதில்லை. மிக விரைவில் அந்த பள்ளிகள் எல்லாம் ஒன்று சேர இணைக்கப்பட்டு இணைப்பு பள்ளிக்கு மாணவர்களை கடத்தி விடுவோம். அங்க வந்து ஆரம்ப பள்ளியிலிருந்து +2 வரைக்கும் எல்லாருக்குமான கிளஸ்டர் ஆஃப் ஸ்கூல்ஸ் இருக்கும். அதுல டீச்சர் வேலை பார்ப்பாரு, பெரிய பள்ளியில் வேலை பார்க்கும் பெருமையை அவர் சொல்வார். இதுக்கு என்ன அர்த்தம்? சாதாரணமா சின்னதா இருக்கிற உங்க ஊர் ஸ்கூலை நான் மூட போறேன், அங்க ஒரு பெரிய ஸ்கூல் இருக்குது, அங்க போய் பசங்களோட அங்க சேர்ந்து என்றுதான் இதற்கு அர்த்தம். இதை விட மிகப்பெரிய ஒரு கொடுமை நடந்திருக்கிறது தொடர்ந்து. சத்துணவு திட்டத்துக்கு மேல நாங்க காலை உணவு ஒன்று தரப்போகிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை வரவேற்க வேண்டிய விஷயம் தானே, இதை போய் திட்டீங்களேன்னு எல்லாரும் என்ன சட்டம் போடுறாங்க. மேட்ரு அது கிடையாது. அரசாங்கம் அந்த சத்துணவை தரப்போவது கிடையாது. அக்ஷய பாத்திரான்னு ஒரு குரூப் கிட்ட ஏற்கனவே இப்போ ஒப்படைச்சிருக்காங்க, அவன் பியூர் வெஜிடேரியன் தான் போடுவேன்னு சொல்றான். முடிஞ்சு போச்சு, இந்த முட்டை கிட்ட எல்லாம் வெளியே எடுத்துருவாங்க. சத்துணவையும் தனியாரிடம் ஒப்படைக்கின்ற ஒரு வேலை. இவ்வளவும் அரசு பள்ளிக்குள்ள நடக்கிற மாற்றம். இப்போ இதுக்கெல்லாம் நடுவுல ஆர்டிஇ 12th வரைக்கும் ஆக்குறாங்க. ஏற்கனவே ஆர்டிஇ எப்படி இருக்குன்னா, நாம வந்து மிகவும் பின்தங்கிய வகுப்பை சேர்ந்த குழந்தைங்களை கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல சேர்த்து அதை தனியார் பள்ளிகள் அவங்க செலவுல படிக்க வைக்கணும் சார். இப்படிதான் ரியல் ஆர்டிஇ சொல்லிச்சு. இப்ப என்ன பண்றோம், கொண்டு போய் சேர்த்து அவங்களுக்கான பணத்தை அரசாங்கம் கட்டிடுது. சோ அதுவும் அவங்களுக்கு வருமானம், இந்த பள்ளிகள் நடத்துறவங்களுக்கு வருமானம். அதையே இவன் 8வது வரைக்கும் இருக்கிறத 12வது வரைக்கும் ஆக்குறது. இது ஒரு புதிய அதோட பெரிய வருமானமாக இதை ஆக்கப் போகிறார்கள். தனியார் துறைக்கு அதிகமான ஒரு வாய்ப்பை கொடுப்பது வேலையா இருக்கிறது. இந்த கல்விக் கொள்கை குழந்தைகள் என்று அழைக்கவில்லை, மாணவர்கள் என்று அழைக்கவில்லை, கேண்டிடேட்ஸ் என்று குழந்தைகளை அழைக்கிறது. ஏன்னா அவன் 3வதுல இருந்தே தேர்வராக மாறுகிறான். இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்து கொண்டு வரும்பொழுது இந்த கல்விக் கொள்கை போர்ட் ஆஃப் அசஸ்மெண்ட் என்ற ஒன்றை உருவாக்கி ஸ்கூல் குவாலிட்டி அசஸ்மெண்ட் அக்ரெடேஷன் ஃப்ரேம்வொர்க் என்கிற ஒன்றை கட்டமைக்கிறது. பள்ளிகளுக்குள்ளே தரம் எப்படி இருக்கிறது என்று பார்த்து அதை வெளியிடப் போகிறது. தரமற்ற பள்ளிகளை மூடிவிடுவோம் என்று மிரட்டுகிறது. இப்படி தொடர்ந்து பள்ளி கல்வியை பொறுத்தவரையில் அது பள்ளிக்கூடமா பலிகூடமா என்று நாம் நினைத்து நினைத்து துடிக்கின்ற அளவுக்கு அதை சூழ்ச்சி. இதற்கெல்லாம் நடுவுல என்ன சொல்றான், அந்த பள்ளிக்கூடத்துக்கு வாலண்டியர் டீச்சர் நிறைய பேர் வருவாங்க, பள்ளிக்கூடம் போக மீதி நேரத்தில் பள்ளியை பயன்படுத்துவோம். யாரா வருவான், எப்படா பயன்படுத்துவீங்க, நாங்க வந்து முதியோர் கல்விக்கு வாலண்டியர் வச்சு நடத்த போறோம், யாரா அவரு, பள்ளிக்கூடத்துல இருக்க குழந்தைங்களுக்கு எல்லாம் யோகா நடத்துறதுக்கு வாலண்டியர் வருவாங்க, யாரா அவரு, அதுக்கு பதிலே இல்லை. வேற யாரும் கிடையாது இந்த வாலண்டியர், RSS இருக்கக்கூடிய நம்முடைய அன்பர்கள் தான். இவங்களுக்காக பள்ளியை திறந்து விடுகின்ற ஒரு கல்விக் கொள்கை. வீட்டுல இருக்கிற மாமியெல்லாம் இப்போ வந்து நிறைய வந்து இந்தி எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு இருக்காங்க, அவங்களுக்கான பள்ளியை திறந்து விடுகிற கல்வி.
நம்முடைய புரோகிதர்களுக்காக பள்ளியை திறந்து விடுகிற ஒரு கல்வி முறையாக இந்த கல்வி முறையை நாம் ஒழித்து கட்ட வேண்டும். பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது கோத்தாரி கமிஷன் அறிக்கை வந்தது. நல்ல அறிக்கை. ஆனால் அதுவும் மும்மொழி கொள்கையை ஆதரித்தது. அதை அண்ணா ஆதரிக்கவில்லை, தமிழகம் ஆதரிக்கவில்லை. எனவே அண்ணா அவர்கள் ஒரு கல்வி குழுவை அமைத்தார். முழுக்க முழுக்க நிஜ கல்வியாளர்கள் குழுவை அமைத்து பேரறிஞர் அண்ணா அவர்கள் அதை ரிப்போர்ட் கொடுங்க என்று கேட்டார். நாம் நிறைய டைம் எடுத்துக்கிட்டோம். 67 வந்த கத்தாரி கமிஷனை 77 தான் நம்ம உள்ள வரவிட்டோம். மாற்றங்கள் வரும். அது நம்முடைய இறையாண்மையை பாதிக்கக்கூடாது, நம்முடைய மதசார்பின்மையை பாதிக்கக்கூடாது, இருமொழி கொள்கையை பாதிக்கக்கூடாது என்று அறிவித்து +1 +2 77 தான் வருது. ஆனா அதை முன்மொழிந்த கோத்தாரி கொடுத்தது 67. இப்படி நாம் நேரம் எடுத்துக் கொள்ள வேண்டும். மாநில அரசின் உரிமையை எல்லாம் பறித்துக் கொண்டு பிரதமர் தன்னடையில் கல்வியை முடிவு செய்கின்ற மத்திய அரசினுடைய எதாட்சி நாம் முடிவு கட்ட வேண்டும். மாநிலங்களுக்கு கல்வியை திரும்ப கேட்க வேண்டும். இப்ப கன்கரன்ஸ் கேட்க வேண்டும். அதற்கான கல்விக்குழுவை கேட்க வேண்டும். நமக்கான கல்வியை நாம் வென்றெடுக்க வேண்டும் என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். நன்றி.